ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது கத்திரிக்காய் கிரேவி. இத பத்தி தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்து இந்த கிரேவி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்த வந்து அடுப்புல வச்சுட்டு, அதில பார்த்தீங்க அப்படின்னா 150 எம்எல் வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறாங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இது எல்லாமே வந்துட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு பொரிய விடணும். எண்ணெய் வந்து எவ்வளோ சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு குழம்பு வந்து டேஸ்ட்டா இருக்கும். எண்ணெய் வந்துட்டு நல்லாவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்து பொரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து விட்டு நல்லா வந்துட்டு அதுவும் வந்து பொரிய விடணும். வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைடு தான் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதனால அப்படி கட் பண்ணி சேர்த்தா தான் வந்துட்டு கத்திரிக்காய் வந்து உடையாம வந்து இருக்கும். கத்திரிக்காயை சேர்த்து விட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 2 கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடணும். ஸோ கத்திரிக்காய், வெங்காயம் இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ மஞ்சள் தூள் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விடணும். வந்துட்டு நல்லா வதங்குற அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி வந்துட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் துருவுனது இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி சாரில் வச்சு நல்லா வந்துட்டு மையா வந்து அரைச்சி இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மூடி போட்டு வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பாருங்க எண்ணெய்லாம் எந்த அளவுக்கு வந்து பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டு குழம்ப பார்த்தீங்க அப்படின்னா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட விட இல்லை அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் அதற்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வந்துட்டு அப்பப்போ கிளறி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக விட்டு நல்லா கிளறி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாமே வந்துட்டு பக்காவாக பிரிஞ்சு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடும் உங்களுக்கு கிரேவி. ஃபைனலாக வந்துட்டு மல்லித்தலை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் ரெடி பண்ண கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை போட்டு அதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சுவையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இது எங்களுடைய சமையல் குக்கிங் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால சில பல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்முடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.